நாளுக்கு இணைய வழி குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன. இதனை கட்டுப்படுத்துவது எப்படி, இதற்கான தீர்வு என்ன என்பது குறித்து விளக்கமாக சொல்கிறார் விருதுநகர் மாவட்ட சைபர் கிரைம் பிரிவின் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் முனைவர் ஆ. மணிவண்ணன் அவர்கள். அதிகரிக்கும் இணையவழி குற்றங்கள், நம் பாதுகாப்பு நம் கையில் என்ற தலைப்பில் இம்மாத நமது மண்வாசம் இதழில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில், கொரோனா தாக்கம் ஏற்பட்டதற்கு பின்னர் பொருட்கள் வாங்குவது, பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்வது என பல்வேறு தேவைகளை இணையம் வழியாகவே நாம் மேற்கொண்டு வருகிறோம். இது நம் பெரும்பாலான தேவைகளுக்கு கை கொடுக்கும் வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது. அதில் ஆபத்தும் இருக்கிறது. கணினி, இணையம் வழியாக மோசடி, திருட்டு, ஏமாற்று வேலை, தகாத முறையில் நடந்து கொள்வது போன்ற அனைத்தும் சைபர் குற்றங்கள் கீழ் வரும் என அருமையான முன்னுரையுடன் வார்த்தைகளால் வரப்பு கட்டுகிறார் காவல்துறை அதிகாரி முனைவர் மணிவண்ணன் அவர்கள். குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன என்பதற்கு தேசிய குற்ற ஆவண காப்பகம் NCRB வெளியிட்ட அறிக்கையை ஆதாரமாக காட்டுகிறார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான சைபர் குற்றங்களும் அதிகரித்து வருவதற்கு சாட்சியமாக மத்திய அரசின் ஏஜென்சியான இந்திய கணினி அவசர நிலை பதில் குழுவின் அதாவது செட்டின் சில தரவுகளையும் சொல்கின்றார். தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் நாடாளுமன்ற குழுவிடம் அளித்த புள்ளி விவரங்களையும் பட்டியலிடுகிறார். இவ்வாறு கட்டுரை முழுவதும் அவரது அனுபவங்கள் பளிச்சிடுகின்றன. சைபர் கிரைம் சட்டம் குறித்தும் இதனை அமல்படுத்துவதற்காக தமிழகம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள காவல் நிலையங்கள், அதிகாரிகள், அவர்களது பணிகள் குறித்தும் விரிவாக சொல்லியுள்ளார். விழிப்புணர்வு ஏற்படுத்திட பொதுமக்கள், அமைப்புகள், கல்லூரிகள், பள்ளிகள் அழைத்தால் எங்கள் காவல்துறை அதிகாரிகள் சென்று வர தயாராக இருக்கிறோம் என்கின்றார். மேலும் பொதுமக்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பது குறித்தும் கட்டுரையில் கூறியிருக்கிறார். இது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இது குறித்து அறிந்து கொள்ள இம்மாத நமது மண்பாசம் வாங்குங்க, வாசியுங்க.